ஹாய் கைஸ். இந்த வீடியோ ஒரு அனாலிசிஸ் வீடியோ. ஸோ இந்த வாரம் என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்டாக் பார்த்து வச்சிருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷனும் ஹார்மோனிக்கு சேர்ந்து ஃபார்ம் ஆகிற மணிக்கு. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு சன்ஃபார்மா. சன்ஃபார்மாவில் என்ன ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் ஷார்க் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1728 டு 30 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்னா இங்கே இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 2 லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இது நம்ம ஹார்மோனிக் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்தா கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு. இது மேலே உடைக்க பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இங்கே டச் பண்ணி கீழே ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு மண்டே ஆர் டியூஸ்டே வந்துட்டு நமக்கு இந்த ஜோனை டச் பண்ணால் நம்ம தரமாட்டே எடுக்கலாம். ஏன் மண்டே டியூஸ்டே சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு அதோட ரிசல்ட்ஸை வந்துட்டு நவம்பர் 4 அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன வேணால் நடக்கும். ஓகே, வாலட்டைலாக இருக்கும். மேபி ஸ்டாக் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தா மேலே போக வாய்ப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்ம இந்த சன்ஃபார்மா ஸ்டாக்ல ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ரிஸ்க் ரிவார்ட்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டாக் என்னன்னா யூனியன் பேங்க். யூனியன் பேங்க்கு அதில் என்ன ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா அதுலேயுமே கைண்ட் ஆஃப் ஷார்ப் பேட்டர்ன் தான். ஓகேயா? ஸோ இப்போ ஹார்மோனிக் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். ஷார்க்கு 886. ஓகேவா? இதுதான் ஹார்மோனிக் இதில் யூனியன் பேங்க்கில். ஸோ இதில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது பார்த்தா எப்படி ஃபார்ம் ஆகும்? சாரி, மேக்னெட்டை டிசைன் பண்ணுறேன். இப்போ ட்ரா பண்ணுறேன். இப்படி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் அதில் 4 ஹவர்ஸ் காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஜோன் அதாவது 147 அந்த கிட்ட வந்துட்டு ஆஹ், நமக்கு டச் ஆனால் அந்த ஜோனை டச் பண்ணால் நம்ம தாராளமாக 147.5ஓட புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு அவ்வளோ ஃபேவராக இல்லை. பட் வந்துட்டு யூனியன் பேங்க்கோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதாவது ஹார்மோனிக் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இங்கேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு இந்த வாரம் வியாழக்கிழமை 30th அக்டோபரில் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அது ஜோனை டச் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அது வால்டிலிட்டிலாம் முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் எந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேவா? கண்டிப்பாக ஜோனை தட்டுட்டு ரிவர்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இது ட்ரேடிங் அப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி கிடைச்சா எடுக்கலாமான்னு கேட்டால் அது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகேவா? வியாழக்கிழமைன்னும் போது நமக்கு புதன்கிழமையே ஸ்டாக் கொஞ்சம் வாலட்டிலாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது? ஓகே, ஹார்மோனிக்ல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா கைண்ட் ஆஃப் சைப்பர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சைப்பர் எப்படி சைப்பர்னா 786. ஓகே,
இது ஆல்ரெடி ஜோனை டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நமக்கு கம்பைன் ஆகி கிடைச்சா, நம்ம நாளைக்கு திருப்பி இதே ஜோனில் வந்துட்டு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம தாராளமாக ட்ரேட் போகலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்னு எதிர்பார்க்கும். ஓகே, நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 1754 இருக்குது. சப்போஸ் 1 ஆர் 2% மேலே வந்துச்சு அப்படி சொன்னால் நம்ம அதில் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 1780 புட் ஆப்ஷன், அதாவது அடுத்த மந்த் எக்ஸ்பைரி, நவம்பர் மந்த் புட் ஆப்ஷனோட எக்ஸ்பைரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இருந்தும் இதில் வந்துட்டு இங்கேயும் ஒரு ரிசர்வ் ஸ்டாக் தான் இருக்குது. இந்த வாரம் நமக்கு கிடைச்ச ஸ்டாக் எல்லாமே ரிசர்வ் ஸ்டாக் தான். இது அடுத்த வாரம் நவம்பர் 4, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அது கிடைக்குது. ஓகேவா? இதுவுமே ரிசர்வ் ஸ்டாக் தான். இது கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு இந்த ஸ்டாக்ல இன்னொன்று பார்க்க வந்துட்டு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்குன்னா, இது கைண்ட் ஆஃப் இன்வெர்டட் ஹெட்னு சொல்லிருப்பாங்க. இது ஹெட்டு, இது 2 ஷோல்டர். இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஷோல்டர் மாதிரி இருக்கு. ஸோ அதை ஈஸியாக அதை வந்து பிரேக் அவுட் ஆகி போக சான்சஸ் நிறையாவே இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்னன்னா, இது பெரிய இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரெண்ட் லைனு. ஸோ அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இங்கே மேபி இங்கே டச் பண்ணிட்டு கொஞ்சம் 1 ஆர் 2% கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால மேபி இருக்கலாம். பட் இது வந்துட்டு எனக்கு ரிஸ்கி ட்ரேடு தான். மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்று இல்லாமல் 5 டச் ஆயிருக்கு பாருங்களேன். இது 5வது டச், ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ அது ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ அதனால இந்த ட்ரேடு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் பேப்பர் ட்ரேட் மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? நம்ம வாட்ச் பண்ணலாம். சரியா? இந்த ரிமைனிங் 2 சன்ஃபார்மா நீங்கள் இருக்குல்ல, அந்த ரெண்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? அதில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக என்ன என்ட்ரியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ், எவ்வளோ டார்கெட்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.